ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. அஸ்ட்ரோ வாஸ்து ரவி பரத்வாஜ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ். முயற்சிகள் எல்லோரும் ஒரு மனிதனாக பிறக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் எல்லாமே ஒரு முயற்சி அப்படின்ட்டு தான் இருக்குது. மிருகங்கள் கூட, இப்போ நாய் கூட எப்படின்னா தன் சாப்பாட்டுக்காக இங்கே உட்காந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முயற்சி பண்ணுறது. இப்படி முயற்சி அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். சிறு குழந்தை கவுந்து படுக்க முயற்சி பண்ணுறது, கவுந்து படுத்த பிறகு எழுந்து உட்கார முயற்சி பண்ணுறது, எழுந்து உட்கார்ந்த பிறகு எழுந்து நிற்க முயற்சி பண்ணுறது, நடக்க முயற்சி பண்ணுறது. இப்படி முயற்சின்றது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு மனுஷனாக பிறந்த எல்லாருமே பிறந்த குழந்தையிலேருந்தே முயற்சி தான். அடுத்து படிப்பு நல்ல மார்க் வாங்கணும்னு ஒரு முயற்சி. இதுக்கு நமக்கு எல்லாமே என்ன காரணம்னா நம்ம எண்ணங்கள் காரணம். நம்ம முதல்ல மனசில் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். என்னால் இந்த காரியம் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் தான் செய்யப்போகிற முயற்சியில் நம்பிக்கை வைக்கணும். இப்படி பண்ணால் எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு பிளான் இருக்கணும். அது ஆத்மார்த்தமாக பண்ணணும், மனசு திருப்தியாக பண்ணணும். மனசு திருப்தி இல்லாமல் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் நன்றாக உருப்படாது அப்படின்றது பெரியவர்கள் ஆண்டோர்கள் வாக்கு. இப்போது ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கிறது, ஒரு 20 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 20 பேருமா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறாங்க? இல்லையே. ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒருத்தர், செகண்ட் ப்ரைஸ் ஒருத்தர், தேர்ட் ப்ரைஸ் ஒருத்தர், ஆறுதல் பரிசு 10 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போடுறவன்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த ப்ராக்டிஸ் இருக்கே சார், இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸை வாங்கணுன்றதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன் தெரியுமா, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஓடிருப்பேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஒரு பார்க் இருக்கும், அதில் எவ்வளோ நாள் ஓடிட்டுருப்பேன் தெரியுமா. அந்த ப்ராக்டிஸ் தான் சார், அந்த முயற்சி தான் சார் என்னை இந்த அளவுக்கு வெற்றி பெற்று எடுத்திருக்கு. ஒரு குரூப் 2 தேர்விலையோ ஒரு ஐஏஎஸ் தேர்விலோ ஒரு ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அப்படி அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், சார் ராப்பகலாக படித்தேன் சார், அந்த முயற்சி தான் சார் என்னை வெற்றி பெற வச்சிருக்கிறது. எந்த ஒரு படிப்புக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சி அப்படின்றது தேவை. அவ்வளவு ஏன் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு இட்லி ரெடி பண்ணி தருவாங்க, இட்லி சுட்டு தருவாங்க, தட்டில் முன்னாடி வச்சுட்டாங்க. நம்ம பார்த்துட்டே இருந்தானா இட்லி வாய்க்குள்ளே போகுமா? நம்மளோட முயற்சி என்ன, வலது கையில் எடுத்து அதை பிட்டு கொஞ்சம் சாப்பிடணும். அந்த முயற்சி, அந்த செயல் செய்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த முயற்சிகள் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமே இருக்கப்பட மாட்டாங்க. நான் சாதாரணமாக தான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன், ஒர்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. அது அவங்களோட அதிர்ஷ்டம். சீக்கிரம் நல்லபடியாக முடிஞ்சுருந்தால் அவங்களோட அதிர்ஷ்டம்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எடுத்துப்பாங்க. சிலலாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க முயற்சிக்காக. கஷ்டப்பட்டு உழைச்சேன், நான் முன்னுக்கு வந்துட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்வாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா என்னதான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு எட்டா கனியாகவே இருக்கும். இன்னும் சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா முயற்சி ஆரம்பிப்பாங்க, அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கே நான் சுற்றி 4 பேர் இருந்துட்டு அவனை வெற்றி பெற வைப்பார்கள். இப்படி எந்த ஒரு முயற்சிக்கும் சில காரணங்கள், வாழும் சூழ்நிலை எல்லாமே மாறுபடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முயற்சின்றது இருக்காது. அப்புறம் வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுதில்லை. வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் போது முயற்சிக்கணும் வேறுபடுதுன்னு. படிக்கிற குழந்தை வெற்றி பெற முயற்சிக்கணும். உத்தியோகம் தேடுற இளைஞர்கள் அதில் முயற்சி பண்ணால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் தான் அதில் வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான முயற்சிகளை ஈடுபடணும். இப்படி முயற்சி அப்படின்றது ஒவ்வொரு விதம். ஆனால் இந்த கதையில் ஒருத்தர் வராரு, அவர் பண்ணுற முயற்சி பாருங்கள். என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் சதா எந்த வித வேலைக்கும் போகாமல், எப்போ பார்த்தாலும் காத்தலை மத்தியானம் சாயங்காலம் சொல்லிட்டு தவம் பண்ணி மகாலட்சுமிகிட்ட வேண்டி போகிறேன். தாயே மகாலட்சுமி, எனக்கு லாட்டரி சீட்டில் 1 கோடி பரிசு விடணும். தாயே மகாலட்சுமி, எனக்கு லாட்டரி சீட்டில் 1 கோடி விடணும். தாயே மகாலட்சுமி, எனக்கு லாட்டரி சீட்டில் 1 கோடி விடணும். இப்படி சதா சர்வகாலம் பிரார்த்தனை வேண்டிகிட்டே இருப்பாரா. அவரோட முயற்சி பண்ணுறாரு.
அவர் முயற்சி தப்பு சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு, சதா சர்வகாலம் மகாலட்சுமி வேண்டின்னு இருக்காங்க. கடைசியில் அவர் போர் தாங்காமல், சார் என்ன மனுஷன் இவர், இப்படி சதா சர்வகாலம் இருக்கு வேலைக்கே போகாமல் சதா சர்வகாலமும் எனக்கு வந்து 1 கோடி வேணும் 1 கோடி வேணும்னு கேட்டுட்டே இருக்காரு, இன்றைக்கி ஒரு வழி பார்த்துருவோம் அவனை அப்படின்னு மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி தோண்டிட்டு, பக்தா உன்னோட தவத்திற்கு நான் மெச்சினேன், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னாரா சொன்னாங்களா மகாலட்சுமி. இதில் பாருங்கள், அப்போ கூட தன் முயற்சி என்ன பண்ணுறாருன்னா, தாயே மகாலட்சுமி வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி பரிசு விழணும், எனக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னாரா. மகாலட்சுமி சொன்னாரா, இங்கே தான் கதை இருக்குது ட்விஸ்ட்டு. இப்போ அப்பனே உனக்கு 1 கோடி இல்லை 10 கோடி கூட வர வைக்கிறேன், எனக்கு நீ ஒரு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னாரா. தாயே சாதாரண மனுஷன் நான், நீ தெய்வம், நீ தான் எனக்கு வரம் தரணும், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும், நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சு நான் பண்ணுறேன், உன்னால் முடியாதுன்றது நான் சொன்ன பிறகு தான் உனக்கு தெரியும். சொல்லிட்டா தாயே நான் என்ன பண்ணணும், உனக்கு சொன்னேன் இல்லையா, லாட்ரி சீட்டில் வந்து 1 கோடி நான் 10 கோடி விழ வைக்கிறதுட்டு, அதுக்கு தான் நீ தான் உபகாரம், நீ தானே வேண்டின, நீ தான் உனக்கு உபகாரம் பண்ணணும்னு. அதான் சொல்லித்தாயே என்ன பண்ணணும், ஒரு லாட்ரி சீட் ஒன்று வாங்கிக்கோ அப்படின்னாரா. அப்போ தான் எனக்கு என்னன்ற, ஆஹா நம்ம லாட்ரி சீட் வாங்காமையே நம்ம வந்து லாட்ரி சீட்டில் 1 கோடி விழணும் 1 கோடி விழணும் அப்படின்னு நினைக்கிறோமான்னு. இவரோட முயற்சி இப்படி தான் இருக்குது, தேவையில்லாத முயற்சி, தேவையற்ற முயற்சி, வீணான முயற்சி. சிலலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒன்று நினைப்பாங்க, ஒன்று செய்வாங்க, ஒன்று போய் முடிப்பாங்க, கடைசியில் கடவுள் மேலே குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் கடவுள் சொல்லுறேன், அப்பனே பக்தா உனக்கு 1 கோடி இல்லை 10 கோடி வைக்கிறேன், உன்னோட முயற்சி என்ன வேண்டுதல் இருக்கே தவிர நீ வந்து அதுக்குண்டான முயற்சி, உனக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி விழணும் அப்படின்னா அந்த லாட்ரி சீட்டை வாங்கணும்ல, அதை வாங்காமல் எனக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி விழணும் 1 கோடி விழணும்னு கேட்டால் நான் எப்படி 1 கோடி நான் விழக்க முடியும், 1 ரூபா கூட என்னால் அப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா. உண்டாதான் கடவுள் நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை மட்டுமே எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக்காது. கடவுள் உனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முயற்சிகள் இருக்கணும். நம்ம முயற்சி எதுவும் இல்லாமல் கடவுள் செய்யணும் அப்படின்னாலும் அது பிரயோஜனப்படாது. அப்புறம் கடவுளை திட்டுறதால எந்த அர்த்தமும் கிடையாது. எனக்கு சும்மா இருக்கிறவங்களாம் நல்லா கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் கடவுள் கொடுக்கவே இல்லை, நான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணலை, எனக்கு கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, புறம்புறதுல அர்த்தமே கிடையாது. கடவுள் எல்லாரையும் சமமாகத்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் செய்த கர்மவினை என்னவோ அந்த கர்மவினைப்படி தான் கடவுள் வந்து நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணுறாரு. ஸோ லாட்ரி சீட்டு மாதிரி நம்ம வந்து எந்த முயற்சியும் பண்ணாமல் கடவுளை மட்டும் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தானே நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்ட்டு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். ஸோ நம்ம முயற்சி செய்வோம், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு. நம்ம கடமையை செய்வோம், கடவுள் மேலே பாரத்தை போடுவோம், கடவுள் நிச்சயம் நமக்கு நல்லதே தருவார். நன்றி, வணக்கம்.